நீங்கள் பணத்துடன் ஒரு சூட்கேஸ் பெற முடியும், ஆனால் நீங்கள் எனக்காக துபாய் சாக்லேட்டை சமைத்தால் எவருக்கும் இதற்கான பட்ஜெட் வேறுபடும். அலெக்ஸ் $1 மொத்தத்தில் சாக்லேட்டை சமைப்பார். இங்கு அதிக பொருட்கள் கிடையாது, உங்களுக்கு தெரியுமே. $100 Cyrus. The Russian that keep its Schwarz in our set. So let's start with that. அது ஒரு விந்தையான யோசனை. நாம் சாக்லேட்டை எடுத்துக்கொள்கிறோம். அப்படியே இப்போது அதை அச்சில் வைத்து விடுகிறோம். சாக்லேட் கட்டிகளை பரப்பவும். இப்போது அதை ஹேர் ட்ரையரில் ஊறுக விடுகிறோம். இதோ இது. நன்றி, எனக்கு தேவைப்பட்ட ஒன்றிதான். அப்படியா அலெக்ஸ், அதை எடுத்துக்கோ. சரி, இது எனக்கும் பயனுள்ளதாக இருக்கலாம். எனக்கு எனது சிகப்பு சாக்லேட்டை உருக செய்கிறேன். வாவ், அது அவ்வளவு விரைவாக இருந்தது. Rangers rewards chocolate is for the king is. Word and sure of Leishla is Sudat Showisi and Slay the philosophy. நம்ம இப்போ தூண்ல இருந்து சாக்லேட் நிரப்புறோம். நிஜமே பதிலுக்கும் வெயின்டுலா இருக்கலாம். இந்த ஸ்மார்ட்ஸ் அதை ஒழிஞ்சு விடார். ஹண்ட்ஸ் பயன்படுத்தலாம். எந்திரவர் நீத நிச்சயம் எடுத்து அச்சு அடிகள் ஊத்துங்கள். ஒரே மட்டமான படலம். இப்போது நான் அனைத்தையும் உறைய வேண்டும். நான் ஜானிடமிருந்து ஸ்ப்ரேட் ஹாரிக்கலாம். நீ என்ன பண்ற அலெக்ஸ்? இது நியாயமில்லை. இது என்ன? துபாய் சாக்லேட்ஸி ஒரு ஸ்டெமிஸ் பீஸ்ட் எடுத்துக்கொள்கிறோம். அதில் பிஸ்தா சுவையான கடைசி மாவு இருக்கின்றன. ஆஹா, இது மிகவும் ருசியானதுதான். அப்போது வீக்கெண்ட் மாவே சாக்லேட்டை ஊற்றுன்றோம். அழகாகவே உள்ளது. நான் நிறைவு செய்ய பிங்க் நுடெல்லா பயன்படுத்துகிறேன். அதை விட அதிகம் அது போதும். இப்போது எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு கொடி சாக்லேட்டை ஊற்றுகிறோம். ஓ, எனக்கு வேறு ஒரு யோசனை உண்டு. நான் கந்தலா மிட்டாய் செய்யலாம். அதற்காக என்னிடம் ஒரு இயந்திரம் இருக்கிறது மற்றும் சர்க்கரை இருக்கிறது. நாம் சர்க்கரை உள்ளே ஊற்ற வேண்டும். தற்போது கந்தலா மிட்டாயை ஒரு குச்சியில் சுழற்றுகிறோம். சாப்பிடிய பாயசி பிடித்தவன் அப்படின்னு யாரும் எனக்கு சொல்லல. நான் பருத்தி மிட்டாய் செய்தேன். சாக்லேட்டின் உள்ள மாத்தி கொண்டேன். ஆமாம், சுவையா இருக்குது. அப்படியே வச்சு திரும்பி சாக்லேட்டை மேலே ஊத்துறோம். பெரியது. நான் தங்கத்தை தேவைப்படும். நான் இதை சோலையில் உரைக்க விரைச்சி அரைக்கி உதவி கொண்டு பட்டாசு போடுவேன். ஆஹா, வரீங்க, பொன் தூள் வருது. இந்த சாக்லேட் முழுவதும் தெளிக்கவும். சாக்லேட்டை சுவைச்சு பார்க்கவும். ஆமா, நீங்கள் அதை ரொம்ப வேகமாக செய்துள்ளீர்கள். மேக்ஸ் உடன் தொடங்குவதேன். எப்படி தூண்டுவது? சரி, நான் அதை உடைத்துக் கொள்கிறேன். சரி, நுடெல்லா நிரப்பு. இது ஒரு சிறந்த யோசனை. அற்புதமாக உருவமானது. மேக்ஸ், நீ வேலை செய்தாய். உன் சக ஊழியர்கள் என்ன செய்தார்கள்? நான் சுவையான சாக்லேட்டும் பெற்றேன். சவைந்து பாருங்கள். பிஸ்தா நிரப்புதல் பாரம்பரிய துபாய் சாக்லேட். அலெக்ஸ் $1 என்ன பண்ணாரு? ஓ, அதில் பருதி கட்டி இருக்கிறது. ருசிகரமாக உள்ளது. அலெக்ஸ், நீ நன்றாக செய்தாய். உங்க பரிசு எடுத்துக் கொள்ளுங்கள். ஆஹா, என் கண்களுக்கு நம்பிக்கை இல்லை. நண்பர்களே, நான் வென்றேன். உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லை? நான் இதை பகிர்ந்து கொள்ள மாட்டேன். ஜேன் $1க்காக சமைக்கிறார். மேக்ஸ் $100க்கு சமைப்பார். இங்கு சேர்த்துப்படுத்தப்படும் பொருட்கள் ஏற்கனவே சிறப்பாக உள்ளன. மாலமான் அலெக்ஸ் இப்போது $1000க்கு சமைக்கிறார். அற்புதம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். மேலும் அது இருக்கும். ஒரு மில்க் ஷேக். நான் காத்து கொண்டிருப்பேன். என்னிடம் ஒரு உண்பழம் இருக்கும். சரி, அத ஒரு போன கரண்டியால் மசிக்கலாம். ஆஹா, அப்படியே இது வேலை செய்கிறதுன்னு நினைக்கிறேன். ஒரு கோப்பையில் ஊற்றி விடுவோம். அது ப்ரோம் ருசிக்குமாறு மாறலையே. சரி, எங்களுடைய காக்டெயில் ப்ரூம் மலிவு. முழுமையில் ருசிக்கூடிய காக்டெயில் எப்படி செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு காட்டுகின்றேன். ஸ்ட்ராபெரிகளை பிளெண்டரில் பாலை சேர்த்து ஊத்து. இப்போது அதை ஆன் செய்து எல்லாவற்றையும் சேர்த்து கலக்கவும்.
மிக சிறப்பு. பல்வேறு கனி கலவை கொண்டு நான் கலவை செய்ய விரும்புகிறேன். அதில் ஸ்ட்ராபெரி, திராட்சை மற்றும் நீலக்கொடை இருக்கும். நாம் எல்லாவற்றையும் கிரீம் கொண்டு அலங்கரித்து மேலே வண்ணமிகு தூவல் ஒரு சிறிது பொறுக்க வேண்டும். The cocktail should be certain prepared sugars conduct. That seal after stragged could have pretty. உங்களிடம் நிச்சயமாக அது இல்லை. ஆஹா, மிகவும் குளிர்ச்சி. அவனுக்கு 3 காக்டெயில்கள் உள்ளன. சரி, இது அவனது வெற்றியின் வாய்ப்புகளை அதிகரிக்கிறது. எனக்கு தொடர்ந்து கழிப்பறை திரைமறைக்காக காக்டெயில் குழாயை போல கழுவும் திரையாக செய்கிறேன். ஏன் இது ரசியம் போல் இருக்கின்றது? இன்றைய எங்க ஐஸ்கிரீம் தேவைப்படும். ஜனமேற்றது உண்மை சுவைய கிளாஸ் ஒன்றைக்கு மாத்திக்கொள்ளுங்க. பச்சா ஐஸ்கிரீமை ஊர்க்க முகப்பரை பயன்படுத்தி சூடுபடுத்துங்க. இது எனது காக்டெயில் ட்விட்டா இருக்கு. இப்போது மேல் கிரீம் மற்றும் பல நல்லவற்றுடன் அலங்கரிக்கவும். பிஸ்கட், சாக்லேட், நிறைய காம்படி அலங்காரங்களை செய்ய விரும்புகிறேன். 5 வினாடிகள். அழகாகத்தான் வந்திருக்கிறது இல்லையா? குளிராக. சேஃப் வர்றார். நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க? கொஞ்சம் பெருமைப்பட்டு சொல்லுங்க. மேக்ஸ்க்கு 3 காக்டெயில்ஸ் இருக்கு. முதல்வதை முயற்சிக்கலாம். ரொம்ப ருசி. இரண்டாவது ஒன்று அருமை. மூன்றாவது கெட்ட வார்த்தை இல்லை. மேக்ஸ், நீங்க நல்லாக பண்ணீங்க. நன்றி சேஃப். ஜெயினின் ஹோட்டலின் ஃப்ரிட்ஜ் நீ என்ன பண்ணா ஆஃப் காகிதோ. ஐயோ, நான் இதை பொறுக்கவே விரும்பல. ஜெயின், நீங்கள் செய்ய வேண்டும். இது உண்மையில் ருசியாக உள்ளது. சரி, நீ இன்சிஸ்ட் வைக்கிறாய் என்றால். ஓ செஃப், அது என்ன? நீ என்ன பண்ணிருக்கோ என்று பார்க்கலாம் அலெக்ஸ். மேல் பகுதியில குக்கீஸும் மற்ற சில சாக்லேட் விஷயங்களும் இருக்கின்றன. அற்புதம். அந்த டியூனை பாருங்கள். காக்டெயில் அற்புதமாக இருக்கிறது. நல்லாகவே செய்துவிட்டார். நீங்கள் சீரியஸா? ஆம், நான் 2வது வெற்றி. நண்பர்களே, என்னை பற்றி கொள்ள வேண்டாம். என்ன? இல்லை, எனக்கு $1 மதிப்புள்ள பொருட்கள் இருக்கிறதா? இது சாமானியமானது இல்லை. இப்போது நான் 100 இருக்கிறேன். மோசமானது இல்லை. எனக்கு தேவையான அனைத்தும் இங்கே உள்ளது. என்னிடம் $1000 இருக்கிறது. வாவ், இத்தனை விதமான உணவுகளை இதுவரை பார்த்ததில்லை. ஓ, வேறொரு பணியை உருவாக்கி இருக்கணும். ஆனால் நான் மறந்து போனேன். எங்கே இருக்கின்றது? முட்டை இல்லை. முட்டை எங்கே? சரி, இதுவே தான். ஒரே ஒண்ணுதான். ஆமா, சரி, அதை உடைக்கும். இது ரொம்ப அருவருப்பா இருக்குது. அதில் சிப்பி கொஞ்சம் உள்ளது. ஆனால் சரி, அடுப்பை அதிகபட்சத்திற்கு போட்டுவிடு. போருங்கள், நான் அடியோசையில உடைத்து விட்டேன். முடியாது, வானலியில் தீ உள்ளது. ஓ, அதை எப்படி அணைக்குவது? ஓ இல்லை, இப்போது எல்லாம் எரிந்துவிட போகிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ, நான் அதை உடனே அணைக்க வேண்டும். $400 ஸ்கிராம்பிள்டு முட்டை செய்ய தொடங்குவேன். இதில் ஏதாவது சிக்கலாகவில்லை. 2 முட்டைகளை வானலியில் உடைப்போம். சாசேஜையும் வேகனையும் பரப்பி அதை பொரிப்போம். நான் முட்டையின் வெள்ளையை மஞ்சளில் இருந்து பிரிக்க முடிவு செய்தேன். இப்பொழுது சிவப்பு நிறத்தை சேர்க்கவும். நாங்கள் அதை ஒரு உருளாக்கி உருட்டுகிறோம். அதை பிளேட்ல வைக்கலாமா? அதுக்கு மஸ்டார்டையை அலங்கரிக்கவும். சேஃப், நாங்கள் தயாராக உள்ளோம். என்னால் இன்னும் மூளறுகின்றது சமையல்காரர். ஆனால் நான் தயாராக இருக்கிறேன். சரி, இதை முயற்சிப்போம். ஆனால் இதை சாப்பிட முடியாது. இது எரிந்து விட்டது. என்ன இருக்கிறது அங்கே? அது வெறுக்கத்தக்கது. எரிந்த முட்டைகோசை தள்ளுங்கள். ஜேன், நீ என்ன செய்தாய்? சரி, இது அழகாக இருக்கிறது. இதை முயற்சிப்போம். சுவையானது. பெண் சில சிறு தக்காளி சேர்க்கலாம். இல்லைங்க? அன்றி செப், நான் முயற்சி செய்தேன். சரி, நீ என்ன வைத்திருக்கிறாய் என்பதை பார்ப்போம். எனக்கு ஆங்கில சமையல் அதிகம் பிடிக்கும். அருமையாக தெரிகிறது. நல்லாவே ஒன்ன சென்று ஜேன் வென்று விட்டார். எவ்வளவு எதிர்பாராததா இருக்கிறது. Right, Zarin Brady was just right. Alex, what about it? $1 for the Red League. வா, அருமை. அவர் திரும்பி வந்தாரா? ஆனால் எப்படி? நீங்கள் எப்போதும் என்னை பண்பு மாறி பார்ப்பது ஏன்? ஓ
நான் ஓட வேண்டும் என நினைக்கிறேன். பத்தவை இருந்து கொள்ளுங்கள், நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நிறுத்து. ஓ, அலெக்ஸ் சில டாலர்களை களைந்து விட்டார். நான் அதை என்னிடம் எடுத்துக்கொள்கிறேன். ஆர்க். அருமையான பரிசு. பாரு மைலி, எனக்கு ஒரு சாக்லேட் பூனைக்குட்டி இருக்கிறது. பாரு, குளிர் இல்லையா? ஆம், இது மிகவும் அழகாக இருக்கிறது. இந்த கவர்ச்சியான நண்பரை எப்படி விரும்புகிறீர்கள்? வாவ், அதை நான் அணைக்கட்டுமா? தயவு செய்து அவன் ரொம்ப அழகா இருக்கிறான். ஐயோ, இல்ல, வேண்டாம். அவன் விளையாட விரும்புகிறான் போல் இருக்கிறது. பாருங்கள். ஆஹா, உனக்கு ரிப்பன் பிடித்ததா? உனக்காக ஒன்றை வெட்டி தருகிறேன். அட வாவ். ஓ, நீ பூனைக்காக ரிப்பனை வெட்டினாய். சரி, இது உங்களுக்கு மிகவும் அழகாக இருக்கிறது. ஓ, எனக்கு ஒரு சிறந்த யோசனை வந்துவிட்டது என்று நினைக்கிறேன். நூல்கள் மற்றும் நெசவு கம்பிகளின் உதவியுடன் நான் உங்களுக்கு ஒரு தொப்பி நெசவுவேன். நீ என்ன போன்ற? பாத்தீங்களா? இங்கே உங்களுக்கு. ஓ, எவ்வளவு அழகா இருக்குது. ஓ வாவ், மைலி, நீ அருமையா செய்கிற. உன் பூனைக்குட்டி மிகவும் அழகா இருக்கிறது. எனக்கு தெரியும், ஆனால் அவன் பசிக்கிறான் போல. இப்போது நான் அவனுக்கு பால் கொடுக்க போகிறேன். இந்த சிறிய கிண்ணத்தில் குடிப்பது உங்களுக்கு மிகவும் வசதியாக இருக்கும். உங்களுக்கு ஏற்றபடி எடுத்துக்கொள்ளுங்கள் குட்டி. ஓ, அவனுக்கு இது பிடிச்சிருக்கிறது போல. அவர் ரொம்ப இனிமையா குரல் கொடுக்கிறார். சரி, இப்போது எனது மின்குஞ்சை முயற்சிக்க எனது முறை. ஏனெனில் இது சாக்லேட் ஒன்று. எனக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும். ருசியானது, அதுவே அருமை. ஓ ஆம், ரொம்ப நல்லது. அவர் ரொம்ப சுவையா இருக்கார். நான் நிறுத்த முடியல. ஆமாம். ஓ இல்ல, பார்க்காத பூனைக்குட்டி. டேனிய பார்க்காத. இந்த மதிய உணவு உனக்கு பிடிக்காம இருக்கலாம். வாங்க, இது சூப்பர் கூல் சாக்லேட். வாலோட கூட. சரி, இப்படி வாலை பயன்படுத்த போறேன். அதை ஊத்துவோம். கொஞ்சம் கலக்கவும். ஓ, இதோ எனக்கு சாக்லேட் பால் மற்றும் சாக்லேட் கிடைத்து விட்டது. நீங்க மிகவும் நகைச்சுவையானவர் டேனி. ஓ ஆம், நான் முடிச்சு விட்டேன். இதை பரிசோதிப்போம். இதோ ஒரு ஸ்ட்ரா. சுவையா இருக்குது. வாவ், அது அருமை. டேனி, நீ ஒரு மிக குளிர்ந்த பானத்தை தயாரித்தாய். ஏய், கேட்காமல் தொடக்கூடாது. சரி, நான் உங்க காக்டெயில சுவைக்கலாமா? தயவு செய்து, தயவு செய்து. என்ன அப்படி பார்க்காத. சரி, நான் தொடருகிறேன். அது என்ன மீண்டும்? நாங்கள் இதை செய்ய அனுமதிப்பீங்களா? தயவு செய்து. நான் எப்படி மறுக்க முடியும்? இதோ நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள். வாவ், நன்றி. எவ்வளவு சுவையா இருக்கிறது. சரி பாரு. வாவ், எவ்வளவு மக்காச்சோளம். எனக்கு இது மிகவும் பிடிக்கும். எனக்கு மக்காச்சோளம் பிடிக்காது. என்ன ஒரு வருத்தம். கவலைப்படாதா, நானே இருவருக்காகவும் சாப்பிட முடியும். என்ன நடக்கிறது? ஏன் அதை கடிக்க முடியவில்லை? உஃப், நான் நினைத்த அளவுக்கு எளிதாக இல்லை. நான் சொன்னதை திரும்ப பெறுகிறேன். இப்போது அதை சாப்பிட விரும்பவில்லை. ஹே, நீ எனக்கு உதவ முடியுமா மைலி? ஓ சாரி. வாங்க. அது எளிதாக இல்லை, ஆனால் அது நகைச்சுவையாக இருந்தது. சரி, இப்போது என் மக்காச்சோளத்தை முயற்சிக்க வேண்டும். என்ன இது? மக்காச்சோளம் இல்லை, இது சாக்லேட். ஓ ஆம், மக்காச்சோளத்திற்கு பதிலாக சாக்லேட் கிடைத்தது. எனக்கு அதிர்ஷ்டம். ருசியாக இருக்கிறது. சரி, எனக்கு நன்றாக இருக்கிறது என்று நினைக்கிறான். வாவ், நீ உதாஜ்தாய். ஓ, என் மக்காச்சோளம் கல்லை போல கடினமாக இருக்கிறது. சரி, எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. ஓ, ரொம்ப நல்லது. ஆமா, எனக்கு தெரியும். நீங்க என்னை அப்படியே ஏன் பாக்குறீங்க? உங்களுக்கு என்ன வேண்டும்? நான் முழுமையாக மறந்து விட்டேன். மக்காச்சோளத்தில இருந்து பாப்கார்ன் செய்யலாம். இதை எடுத்துக்கொள்ளட்டும், இதையும் எடுத்துக்கொள்ளட்டும். ஏய், நீ என்ன பண்ற? இது என் சாக்லேட் மக்காச்சோளம். டேனி, இது நல்லதா இருக்கணும்.
பாருங்க, அது அப்படிதான் இருக்கும். நிறுத்து, எனக்கு என் சாக்லேட் மக்காச்சோளத்தை திருப்பி கொடு. ஓ டேனி, நான் இப்போ உன்கிட்ட ரொம்ப கோபமா இருக்கிறேன். சரி, இது முடிஞ்சது. வாவ், என்ன நடக்குது? நாம் ஒரு பாப்கார்ன் அடியோட இருந்தோம். பாருங்கள், அது மிகவும் சுவையாக இருக்கிறதா இல்லையா? ஓ, இந்த முறை என்ன கிடைக்க போகிறது? வாவ், ஒரு முட்டை. ஆமாம், எனக்கு கிண்டர் சர்ப்ரைஸ் முட்டை கிடைச்சது. பாரு, இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. இத சுவைக்கு காத்திருக்க முடியவில்லை. நீ என்ன சொல்ற மைலி? எனக்கு உண்மையான முட்டை கிடைச்சது. ஓ, நான் கச்சா முட்டை சாப்பிட விரும்பவில்லை. ஆனால் எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது. அடுப்பில் தண்ணீர் வைக்கிறேன், கொதிக்க விட்டு முட்டையை சமைக்கிறேன். அது எவ்வளவு நேரம் ஆகும்? எனக்கு சாக்லேட் முட்டையை திறந்து உடைப்பதுதான். ஓ ஆமா, இப்போது இந்த சிறிய துண்டுகளை சுவைக்கலாம். ஓ, மிகவும் நல்லது. வெள்ளை மற்றும் பால் சாக்லேட் சேர்க்கையை நான் விரும்புகிறேன். ஹே மைலி, அதை பற்றி நினைக்க கூடாது. உன்னை நான் அறிவேன். ஓ, என் கிண்டர் சாக்லேட்டை நான் எனது மகிழ்ச்சிக்காக அனுபவிக்க விடு. நிறுத்து, என்னை சம்மதிக்க வைக்க முயற்சிக்காதே. சரி, இங்க என்ன இருக்குது? பெரிதாக்கி கண்ணாடி எவ்வளவு விசித்திரமாகவும் நகைச்சுவையாகவும் இருக்கிறது. இப்போ எல்லாம் ரொம்ப ரொம்ப இருக்குது. சரி, பார்க்கலாம். ஸ்ரீமேஷ் இங்க என்ன செய்றார்? அவர் சிச்சுவா இருக்கிறார் போல, ஏனெனில் அவர் அப்படியே ஒளிர்கிறார். சோ, உன் நடனம் அருமை ஸ்ரீமேஷ். மைலிக்கு என்ன செய்ய வேண்டும் என்று பார்ப்போம். சரி, என்ன? இல்ல, அத நீரில் எரியாதே. கோழி அங்கே முட்டை உடைக்கிறது. இல்ல மைலி, இல்ல. அருமை. ஆஹா, நீ அவனை காப்பாற்றினாய். பயப்படாதே, நாங்கள் உன்னை காயப்படுத்த மாட்டோம். நண்பர்களாக இருக்கலாம். நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய். வாவ், நாங்கள் சவாலை கடந்து விட்டோம். இப்போது நமக்கு புதிய செல்லப்பிராணிகள் இருக்கிறதா? ஹூரே! சூப்பர், நம்முடைய செல்லப்பிராணிகளை பாருங்க. எனக்கு ஒரு குஞ்சு கோழி இருக்கிறது. உங்களுக்கு ஒரு அழகான சிறிய பூனை இருக்கிறது. ஆமா, அது உறுதி. நாம் ஒன்னா வாழ்வோம். நம் புதிய நண்பர்கள் நண்பர்களா மாறி இருக்காங்க போல. பாருங்க. ஆஹா, அங்க சேர்ந்த அழகா இல்ல. மேலிசா, உன் ஹூடின் கீழ் என்ன இருக்கிறது நகா? இல்ல, நீயே முதல் பார்வை. வழக்கம் போல். சரி, பார்க்கலாம். ஓயே, சிவப்பு மிளகு. என்ன அச்சம்? இது மிகவும் காரமாக இருக்கும். உன்னை பற்றி என்ன? பார்த்து பார்ப்போம். ஓ, எனக்கும் சிவப்பு மிளகாய் இருக்குது. ஜெல், முதல்ல நீயே முயற்சிக்கிற. என்ன? இல்ல. வா நீ. சரி, கல் காகிதம் கேர்சியா விளையாடுவோம். ஆப்டஸ், இது சமம். சரி, இதை ஒன்றாகவே செய்யலாம். ஹூஎன். ஓ இல்ல. சரி, அது அப்படி இல்லை. காத்தீரு, எனக்கு சாக்லேட் சிவப்பு மிளகாய் இருக்கிறது. உன்னிட்ட என்ன? இல்லை, எனக்கு சாக்லேட் ஒண்ணு இல்லை. இது மிகவும் காரமா உள்ளது. ஆமாம், இப்போதே உணர்கிறேன். நீ என் சாக்லேட் ஊறுக வைத்திருக்கிறாய். நீ எப்படி அதை செய்ய முடியும்? மன்னிக்கவும் மெலிசா, உனக்கு சிகப்பு மிளகாய் வேண்டுமா? இல்லை, நன்றி. ஆனால் இந்த சாக்லேட் இனி என்ன செய்யலாம்? சரி, நான் அதை நக்க முடியும். இது இன்னும் சுவையாக இருக்கு. ஐசிய மன்னித்து விடு. இது சிவப்பு மிளகாய். பிறகு நான் என் மேக்கப் சரி கட்டி விட்டேன். ஜில், இதுபடி என்னுடைய க்ளோஷன் கீழே என்ன இருக்கிறது என்பதை பார்க்கலாம். வாவ், எவ்வளவு குளிராக இருக்கிறது. இது ஒரு தங்க ஸ்லிப். என் அலமாரியில் அவற்றில் நிறையவே உள்ளன. சரி, என் செருவத்தை பார்ப்போம். என்னிடமும் ஒரு தங்க ஸ்லிப் உள்ளது. இது மிகவும் அழகாகவும் பளபளப்பாகவும் இருக்கிறது. பாருங்கள் மெலிசா. எது சாக்லேட்? நெருக்கமா பாப்போம். இதோ எனக்கு ஒரு சாக்லேட் ஒன்னு இருக்குது. அருமை. இத பருகி பாக்குறேன். ரொம்ப ருசியானது. ஜால், ரொம்ப நல்லா இருக்குது. என் வாழ்க்கையில இதுவரை இது போன்ற ருசியானதை சாப்பிட்டதல்ல. நான் ஒரு முழு ஷூ சாப்பிட்டேன். ஹியூகோ, என்னிடமும் சாக்லேட் ஒன்னு இருக்குதா? அதை நான் ருசிக்கலாமா? ஆனால் அது உன் கூடியது போல தெரியவில்லை. அதை நான் அணிந்து பார்க்கலாம்.
அப்படித்தான். ஓ இல்ல. ஜில், நீ உயிரோடு இருக்கியா? நீ ஓகே தானே? ஜில், நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். ஆம், நான் ஒரு இளவரசியாக உள்ளே போல் தெரிகிறேன். மிகவும் குழு குழு. நான் அருமையாக இருக்கிறேனா மேலிசா? வா ராஜகுமாரி, உன்னை காண வாழ்க்கையில் எங்கும் நானும் தேடினேன். வணக்கம் இளவரசே, எனது பெயர் மெலிசா. எனக்கு உன்னில் நாட்டமில்லை. என் மனம் ஜில் இளவரசிக்காக துடிக்கிறது. தயவு செய்து என் மனைவியாக இருங்கள். அடடே, நீ செம்ம அழகா இருக்கே. ஆமாம், நான் ஒப்புக்கொள்கிறேன். ஓஹோ, நேரம் போய்க் கொண்டிருக்கிறது போல இருக்கு. இல்லை, அழகான தேரம் பூசணிக்காய் ஆகிவிட்டது. என்னையும் இப்படிதான் அழகன் இளவரசன் காதலிக்க கூடும். நீ ஏழை இல்ல, எனக்கு இப்படி ஒரு கண்ணி வேண்டாம். நீயும் பொருத்தம் இல்ல. என் வாழ்வின் காதலை தேடி வருகிறேன். மெலிசா, நீ பேசுகிற போது நான் என் க்ளோஸ் திறக்கலாமா? அருமை, பார்ப்போம். ஓ, அழகு சாதனங்கள். நான் ஓரளவு மேக்கப் போட போகிறேன். நிறுத்து நிறுத்து நிறுத்து. என்ன பற்றி என்ன? என்னவோ ஆம், எனக்கும் மேக்கப் உண்டு. ஆனால் அது உண்மையா அல்லது சாக்லேட்டாலா செய்யப்பட்டது? வரிசையாக சென்று பார்த்து விடுவோம். ஜில், நான் முதலிடத்தை அடைய விரும்புகிறேன். நல்லது, அதனால் லிப்ஸ்டிக் போடுவோம். ஜில், எனக்கு நிச்சயமாக உண்மையான மேக்கப் உள்ளது. நீ உன் மேக்கப்பை சாப்பிடலாம். ஓ, நான் விரும்புகிறேன். இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. இந்த லிப்ஸ்டிக்குடன் தொடங்க விரும்புகிறேன். இதை போட்டு பார்த்து விடலாம். இது அருவருப்பாக இருக்கிறது. நீ என்னை ஏமாத்தி விட்டாய் மெலிசா. எனக்கு உண்மையான மேக்கப், உன்கிட்ட சாக்லேட். வாங்க, உன்னுடையதை சாப்பிடு. அது நல்லா இருந்தது. நான் மகிழ்ச்சியுடன் என் மேக்கப்பை சாப்பிட போறேன். இந்த பேலட் ரொம்ப சுவையா இருக்குது. அப்படியே சுவையாவும் உள்ளது. எனக்கு இது பிடிக்கும். நான் ஒரு சலிப்பு ஐடியா நினைத்தேன். நம்ம இயோல்குல்த்தை பொட்டிக் கொள்வோம். ஜில், என்ன செய்ய பார்ப்பது? ஹே, உன் மேக்கப்பை காட்டு. ஆஹா, நீ ஒரு பிசாசு. ஓஹோ, என் உடம்பு சரியில்லை. நான் அவளை கசப்பவன் என்று தெரிந்தேன். இப்போது எல்லா சாக்லேட்டும் எனக்கே கிடைச்சது. இது ரொம்ப சுவை. இந்த குஷ்பு என் வாழ்க்கையில செஞ்சு பாக்கிய சிறந்தது. நிறுத்து. அமிழ் ஃபைன்ட்ரன். வாவ், யூடியூப் பட்டன். இது என்ன பண்ண வேண்டியது உனக்கு தெரியுமா? உனக்கு காட்டுகிறேன். வீடியோக்கள் பற்றிய தகவல் முதல்ல தெரிஞ்சு கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணியும் பெல்லையும் கிளிக் பண்ணு. மெலிசா, பொட்டானிக் மோட்டார் கவசத்தின் கீழே திரும்ப வையுங்கள். சப்ஸ்கிரைப் செய்ததற்கு நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது தருவார்கள். நீங்கள் சரிதான் சொல்கிறீர்கள். முயன்று பார்த்து விடலாம். அழுத்தம். அது ஒரு கரப்பான் பூச்சி. எனக்கு பூச்சிகள் நிச்சயமாக பயம். அவசரமாக என் காதலனை அழைக்க வேண்டும். இப்போதே வா. எது கவலை குட்டீஸ்? ஜிம்மி, இங்க ஒரு கரப்பான் பூச்சி இருக்கிறது. எனக்கு நீ காப்பாத்து. பைத்தியமா? நான் கரப்பான் பூச்சி கலங்குறேன். இனிமேல் எனக்கு அழைக்காதீங்க. நன்றாக, இன்றைய சிறுவர்கள், நான் அதை கண்டு பிடித்து விடுவேன். மெலிசா, அதை பிடித்து பார்க்க வேண்டும். வா, முயற்சி செய். என்ன என்ன இது உண்மையில் ருசியாக இருக்கிறது. சாக்லேட் தான். நீங்க இழந்துருச்சு. ஆஹா, எவ்வளவு சுவையாக இருக்கு. ஜில், உன்னால என்ன? பார்ப்போமா? ஓஹோ, ஒரு அடைமொட்டு. அது மிகவும் அழகு. உன்னை காஸ்பர் என்பேன். இஷ், அவளுக்கு அது நத்தம் பிடிக்குதா? அது கேவலமாக இருக்கு. இவை என்னுடைய நண்பர்கள். எனது வீட்ல இவர்கள் நிறைய இருக்கிறாங்க. வாய்ப்பாக என் காஸ்பருக்கான ஒரு வீடு கட்ட வேண்டும். அதை கார்ட்போர்டால் செய்துடுவேன். எனக்கு சிறிது நேரம் வேண்டும். அப்பொழுது இது தயாராகி விடுகிறது. இது என்னுடைய வீட்டின் சிறிய மாதிரி. மெலிசா, நீ என்ன நினைக்கிறாய்? சரி, நீ என் நண்பர் மீது ஒப்புதல் அளிக்கவில்லை. ஆனால் வணக்கம் கேஸ்பர், நான் உன் காப்பகத்தை உருவாக்கியுள்ளேன். வரவேற்கிறேன் செல்லமே. இதில் உனக்கு மகிழ்ச்சியானது. இருந்தாளா? என்ன? மூக்கை குத்தாதே. என்னுடைய கிளட்ச் கீழ் என்ன உள்ளதுன்னு பார்க்கலாம். உஃப், மீன். அது 3ஆ? என் இஷ்டம் இல்ல. என்னிடம் என்ன இருக்கிறது பார்க்கலாம். ஓ, என்னிடம் மீன் கூட இருக்கிறது. ஆனால் யாரிடம் தான் சாக்லேட் இருக்கிறது? என் மீனுக்கு அழகான மீனின் ருசி உள்ளது. இது அருமை. நான் பசிதான் எடுக்கிறேன். என் பாட்டியை கூப்பிடலாம். அவர் மிகச்சிறந்த மீனை எப்படி சமைப்பது என்பதை தெரிந்திருப்பார். ஹலோ பாட்டி. ஹை. ஹலோ தேவியே, இது மீனாஷ். பழையது, அதை உனக்காக சமைக்கிறேன். நன்றி. மெலிசா, நீங்கள் இதை சாப்பிடுவீர்களா? காத்திரு, இது அவளின் கார்ட்போர்டு நகலா? அது போதாது. மெலிசா, நீ உயிருடன் இருக்க முடியாது. எழுந்து வா, அங்கே இருந்து வா. அவள் இதை கண்டுபிடித்தாள். ஆஹா,
Jill, insurance safer wearfala. The Royal Gurkha. Ai, alilia the Fonsels on Frapsel. That's all trade so. I'm the Archuano one command. Oh, அது pure surrender. இப்போது நான் அதை முயற்சிக்க வேண்டும். அது சந்தேகமாக தெரிகிறது. அட, இது உண்மையில் ரொம்ப நல்லது. இது சாக்லேட் ஜெல் பார்க்கவும் மீன் சாக்லேட். நான் எதுக்கு பயந்தேன்? ருசியா இருக்குது. ஓ, பாட்டி எனக்கு இரவு உணவை கொண்டு வந்தார். ஒரே அவர். அது செம கியூலாக இருக்குது. பாட்டி, நீங்க எனக்காக நிறைய பண்ணிருக்கீங்க. நன்றி. வா, உன் மீனை விரைவில் சாப்பிட முயல்கிறேன். ஐயே, மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. நான் ஏற்கனவே நாவூறி கொண்டிருக்கிறேன். ஓஹோ, இது உண்மையாகவே சுவையாக தெரிகிறது. ஆம், அதை செய்வோம். முள்வெண்டு மற்றும் கத்தியை எடுத்துக்கொள். ஒரு துண்டு வெட்டி எடு. வாவ், இது எப்படி சுவையாகவும் வாசனை போலும் காட்சியளிக்கிறது. ஐயே, இது மிகவும் நல்லது. நான் விலந்து இல்ல சாப்பிட விரும்பவில்லை. டிஆர் செல்லோர் செய்ய வேண்டும் என்பிக்கினா கைகளுடன் திருக்க. ருசியாக உள்ளது. ஜில், இது மிகவும் நன்றாக இருக்கின்றது. நான் கூட அதை பெற வேண்டுமா? நீ என்னோட பங்கிட்டுக் கொள்வாயா? இல்லை, இப்போது என்னையும் என் மீனையும் எங்கும் பார்க்க வேண்டாம். சரி சரி, உன் விலங்காக ஆகிவிட்டது. எனக்கு புரிகிறது. மெலிசா, நீ எப்போதும் இப்படித்தான் இருப்பாய். முதல் க்ளோஸை திற. ஓ, காத்திருந்து பார். அது என்ன? பென்சில் மற்றும் ஒரு காகிதத்தின் துண்டு. இதை பற்றி என்ன செய்ய வேண்டும்? ஜில், விளக்குங்கள். மெலிசா, என்ன செய்கிறாய்? பென்சில்கள் வரைவதற்கே பயன்படுத்தப்படுகிறது. ஆகையால் அந்த காகிதத்தில் வரை. ஓ, சரி, முயற்சிப்போம். எனது பிடித்த சேனலின் பெயரை வரைந்து பார்க்கலாம். இப்போது அதை முயற்சிப்போம். ஓ, எனக்கு சாக்லேட் இருக்கிறதா? இல்லை, இது உண்மையான காகிதம். ஏன் என் மேல் சிரிக்கின்றீர்கள்? நீ ரசித்ததை பார். சரி, திறந்து பார். எல்லாமே இங்கே சாக்லேட் தான் என்று எனக்கு உறுதியாக உள்ளது. பார்க்கலாம். பென்சில்கள் மற்றும் காகிதம். அருமை. இதை பரிசோதிப்போம். ருசியா இருக்கிறது. சூப்பர். எனக்கு மிகவும் பிடிக்கும். இப்போது காகிதத்தின் சுவையை மதிப்பீடு செய்யலாம். இது நல்லாவே இருக்குது. ஏன் நான் இவ்வளவு அதிர்ஷ்டம் இல்லாதவனை போல இருக்கிறேன்? இது நாணக்குறை. நான் மிகவும் பசிக்கிறேன். காத்திரு, எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. நான் மிகவும் விரும்பும் கப்கேக் சித்திரம் வரையிடுவேன். அட, எனக்கு அது ரொம்ப சுவையாக தெரிகிறதே. இது உண்மையான கேக்கா? வாவ். ஜில், என்னிடம் மாய கிளிகள் இருக்கின்றன. நான் எனக்காக ஒரு கேக்கை வரைந்து அதை பெற்றேன். ருசியாக இருக்கிறது. அத்தனை சுவையாக இருக்கிறது. உண்மையா? நான் முயற்சிக்கலாமா? இல்ல அது எனது மட்டும். இப்போது நான் எனக்கு இன்னொரு கேக் வரைவ வேண்டும். ஆச்சரியம். சரி. அடி, இது பிரவேசித்தது. மேலும் இது இன்னும் சிறப்பாக வந்தது. முயற்சி செய்வோம். மெலிசா, எனக்கு உடன் பகிருங்கள். இல்லை, என்னை சாப்பிடுங்கள் மற்றும் கஷ்டப்பட்டு நீங்கள் என்னை பெறுவது என்ன என்பதை பார்க்க தயார்தானே? நான் முடிச்சிட்டேன். எனக்கு ஒரு இனிப்பு வேண்டும். இந்த கேக் கண்டிப்பாக கண்டிப்பாக என் பாசிமிகு எல்லாம் தயாராக இருக்கும். ஹர்ச்சி, அது வீட்டில் இல்லாதவர்கள் இப்படிதான். நீங்கள் சமையலில் அமைதியுடன் செயல்பட வேண்டும். உங்கள் எண்ணத்தில் இல்லையேல் சரியாக ஆகாது. எனக்கு கேக்குக்காக பல நிறங்களுடைய கேக்குகள் ஏற்கனவே உள்ளன. முதலில் ஒரு சிவப்பு அடுக்கு இருக்கும். கிரீமை அழுத்தி வீழ்த்தவும், மேலே மஞ்சள் போடவும், அதற்கு பிறகும் மீண்டும் கிரீம் அடுக்கு, அப்படியே பச்சை மற்றும் பின்பு நீலம். அதை ஒரு அடுக்கு பச்சை மாஸ்டிக்கால் மூடி விடுவோம். மேலும் ஸ்கிட்டில்ஸ் மனம் கொண்ட வண்ண கோலங்களுடன் எல்லாவற்றையும் அலங்கரிக்கவும். ஆம், அது மிகவும் ருசியானதும் பிரகாசமானதாகவும் இருக்கும். எனக்கு தோணுது அது முடிந்து விட்டது. நான் மிடரு கூட சேர்க்க முடிந்தது. நான் சாக்லேட் கேக் சாப்பிட போகிறேன். ஏனெனில் சின்ன பெண் சோஃபி சாக்லேட்டை மிகவும் விரும்புகிறாள். ஆனால் அதை மூலிகழனி பழங்களால் அலங்கரிக்க விரும்பவில்லை. அதை சாக்லேட் மற்றும் நுடலாவால் அலங்கரிக்க போகிறேன். ஆம், சோஃபி இந்த சாக்லேட் பரிசுகளை விரும்புகிறாள். மேலும் சாக்லேட் மேலே கொஞ்சம் M&Ms
ஓ மை காட், என் கேக் மிகவும் சாக்லேட் நிறைந்ததாக மாறிவிட்டது. என்னோட கேக்கும் தான் கிட்டத்தட்ட ரெடி. எனக்கு நூடல்லா வேணும், ஆனா அது எங்க இருக்குன்னு. நூடல்லாவையும் எம்களையும் யாரெல்லாம் பயன்படுத்தினர்? என் கேக் செய்ய அதை உபயோகிக்க வேண்டும். நூடல்லா ஒன்று கூட இல்லை, எம் மிட்டாய் ஒன்னும் கூட இல்லை. ஓ, என்ன ஒரு கவலை. சரி பாட்டி, என் செய்த சாக்லேட் இனிப்புகளை திருடி இருந்தால் நான் அவள் பேரிக்கிழங்கை எடுத்துக் கொள்கிறேன். மைலி, ராஸ்பெரிகளை திருப்பி கொடு. அப்படியே எடுத்துச் செல். சரி, நான் எங்கு நிறுத்தினேன்? ஓ சரி, ராஸ்பெரிகளில் பாலையும் பாத்திரத்தில் போட்டு மிக்சியில் நன்றாக தரிக்க. ஓ ஆம், நாங்கள் இந்த ராஸ்பெரி சிரப்பை பெற்றுள்ளோம். இதை இந்த பலூனுக்கு ஊற்றலாம். தயார். இப்போது பலூனை இனிப்பு குளிர் மிட்டாய் உட்பகுதியில் வைத்துக்கொண்டு இனிப்பு மீது கொட்ட வேண்டும். ஆச்சரியம் கொடுக்க போகின்றது. கிரீமை தடவி விடலாம். இனிப்பு ஒன்றை விட்டு வைக்கலாம். அப்படித்தான். மற்றும் நிச்சயமாக ஹப்பா பப்பா சுவையுடன் நெய்லி ஜெல்லி ஊற்றுவேன். எவ்வளவு சுவையாகவும் அழகாகவும் உள்ளது. சற்று மிட்டாய் தூவல் ஊற்றுவோம். நான் தயாராக இருக்கிறேன். நான் எல்லாவற்றையும் முயற்சித்து பார்க்க விரும்புகிறேன். எல்லாமே சுவையாக இருக்கிறது. நான் பச்சை கேக்கோடு தொடங்க விரும்புகிறேன். ஒரு துண்டு வெட்டுவோம். வாவ், இது எவ்வளவு விசிறி. சூப்பர், மிகச்சிறந்த சுவை. இப்போது நான் சாக்லேட் இதயத்திலிருந்து ஒரு துண்டு வெட்ட விரும்புகிறேன். ஓ, எனக்கு நம்பிக்கை இல்லை. இது உள்ளே மிகவும் சாக்லேட் போன்றதாகவே உள்ளது. ஓ, மேலும் மிகுந்த சுவையாக உள்ளது. இப்போது கடைசி கேக். இந்த சர்க்கிள்கள் கேக்கில் யாருக்கு? ஏன் இவைகளை தேவை செய்கிறேன்? சரி, இப்போது விளங்க போகிறேன். 100. நீங்கள் ஒரு பிங்க் கரடியை பெறுவீர். ஓ அருமை, இது எவ்வளவு எளிதாக இருக்கிறது. நான் இப்போது இலக்கை அடிக்கப் போகிறேன். வாவ், இதுவா ராஸ்பெரி சிரப்? இப்போது இந்த கேக்கை சுவைக்க வேண்டுமானால் என்ன சுவை. சூப்பர், நன்றாக சரி செய்தாய் சோஃபி. உன் பியரை தயிர். இது மிகவும் மென்மையானது. நன்றி சகோதரி. மயிலி வென்று விட்டாள். என்ன? ஹூரே, வெற்றி எனது. எனக்கு மிகவும் பசிக்கிறது. நான் குழம்பிய முட்டை வேண்டும். நீ அதை எனக்காக சுவைக்கப்பட முடியுமா? கண்டிப்பாக செல்லம். நீ நினைக்கின்ற எதையும். நான் எங்கு தொடங்குவது? நான் ஒரு பாரம்பரிய தள்ளி போன முட்டை செய்வேன். நாங்கள் முட்டையை ஒரு வாணலியில் உடைத்து பக்கத்தில் பெய்கனை வைக்கிறோம். எனது தள்ளி போன முட்டைகள் தயாராக உள்ளன. அவற்றை தட்டில் ஊற்றுவோம். புழுங்கிய பெய்கனில் இருந்து காதுகளை உருவாக்குகிறோம். மேலும் நான் இந்த பால்கோவையை நறுக்கமாக வெட்டி மீசைகளை உருவாக்குகிறேன். நல்ல வேலையாட்டி. மைலி, நன்றாக சமைக்க வேண்டியது அவசியம். இல்லை என்றால் சோஃபி முட்டைகளை நன்றாக சுட வைத்து விட்டேன். உண்ணவே மாட்டேன். இப்போது பிறழியை உரிக்க வேண்டும். அழகு. இப்போது முட்டையை 2 பாதியாக்க வேண்டும். சுட்ட முட்டையின் 1 பாதியில் கைசையை சுழற்றி அமுக்கவும். இப்போது மற்றொரு பகுதியை மேல் வைக்கவும். கண்ணாடியை உருவாக்குவோம். கண்களையும் வாயையும் நுழைக்கவும். ஓ, பார்ப்பறவை மற்றும் முட்டை கிடைத்தது. ஓ, அற்புதம். ஓ ஆமாம். ஓ ரிஷிட்வாம். சமையலுக்கு தொடர்வோம். இப்பொழுது நம்மால் மஞ்சள் கறி எடுக்க வேண்டும். செய்யப்பட்ட முட்டைகள் உண்டு. உலர்த்தப்பட்ட மஞ்சள் கருமுள் கருவிலுடன் குழைக்க வேண்டும். மஞ்சள் கருவை குச்சி துண்டாக்கிய பின் அவற்றையும் வர்ணம் செய்ய வேண்டும். ஓஹா, 4 வண்ண வேலைப்பாடுகள் இருக்கும். ஓ, அதை பாருங்கள். இப்போது முட்டை கருவை உள்ளே வைக்கவும். அது அற்புதமாகவும் அழகாகவும் இருக்கும். ஆஹா, அருமை. ஷெஃப், என் மூலம். இது என்ன? வாவ், எப்படி குளிராக இருக்கிறது. எல்லாம் அழகாக தெரிகிறது. அதை கொஞ்சம் வேற. சரி, அதை பரிமாறுவதற்கு முயற்சிப்போம். ஒரு துணியை எடுத்துக்கொள்வோம். இது நன்றாக மணக்கிறது. அப்படின்னா சரியானதுதான்.
சரி, இன்னும் என்ன தயாரிக்கப்பட்டிருக்கும் என்று பார்ப்போம். ஓ, நிறமுடைய முட்டைகள் இங்கே. இது போன்று நான் எதையும் சாப்பிட்டதில்லை. சிறப்பாக இருக்கிறது. அப்பா, எவ்வளவு அழகானவை. இவை சிறிய குழிவிட்ட குஞ்சுகள். ஆஹா, இத்தகைய அதிசயத்தை யார் தயாரித்தார்கள்? நான் இனிமேலே உங்களை குழந்தைகளே சாப்பிடப் போகிறேன். என்ன? ஓ, மிகவும் ருசிகரம். இது அழகாகவும் வாய்ப்பாயும் உள்ளமாகவும் இருக்கிறது. சுவையாக. காஃபி. இது மிக கொடூரமாக உள்ளது. ஆமா, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இவ்வளோ இறக்கமற்றவளை நிறுத்திவிடு. ஆஹா, இது மிகவும் ருசியாக உள்ளது. நன்றி பாட்டி. ஆஹா, அவள் அவற்றை பருகினாள். ஆஹா, எனக்கு மிகவும் பிடித்தது. வெற்றி உங்களுக்கே. என் சாஸ் என்னது உங்களுக்கு? அது நகைச்சுவையாக இருக்கும் என்று நினைத்தேன். நான் ஓவியம் முடித்து விட்டேன். எனக்கு பாப்கார்ன் வேண்டும். உங்கள் விருப்பங்களை காத்திருக்கிறேன். இல்லை. தாமி விருது மிகச்சோசி பாப்கார்ன் இயந்திரத்தில் வாங்க வேண்டாம். Readamins தெரிவித்து சுவையாடிக்கை தீர்மானம் சேப்பம். பிரதேசத்தை இயற்கை முறைகள் வைசிருக்கவரின் டோரிஸ். ஓ எஸ், இது வேலை செய்கிறது. எனக்கு தெரியாது. கிரீன் பாப் இங்கே மட்டுமே இறந்து விடுகிறது. யோசனை. நான் பாபை இயற்கையான முறையில் இறக்கச் செய்ய முடியும். இது கஷ்டமாக இருக்கும். அத ஒரு பிளண்டரை எடுத்து சாத்துங்கள். தயாரா? இப்போது பெற்றியில் மக்காச்சோள பொரிய முத்துக்களை ஊற்றுங்கள். அது பத்தும். துடைப்புடன் உறுதியாக மூடி முடிவிற்கு காத்திருக்கவும். எந்த நேரத்திலும் இப்போது பாப்கார்ன் சமைக்க தொடங்கும். இப்பொழுது உறுதியாக இது ஒரு தவறு. நீங்கள் மேய்ச்சல் பாப்கார்ன் போட வேண்டும். நான் சாஃபிக்காக பாப்கார்ன் மொட்டை திரட்ட விரும்புகிறேன். ஆம், சூப்பர் டஸுடன் மைஸ். ஒரு சூப்பர் டஸ் மாலை. எனக்கு எளிய யோசனைகள் இருக்கின்றன. மைஸ் சமைக்க காத்திருக்கிறேன். இன்னும் தயாராக எதற்கு இல்லை? ஓ, எனக்கு மின் அழுத்தத்தை அதிகரிக்க வேண்டும். அப்படிதான். மேலும் அதிகபட்சமாக. ஓ இல்லை, நான் அதனை அதிகமாக செய்துவிட்டேன் என்று நினைக்கிறேன். சரி, இப்போது எனக்கு ஒரு சகஜமாக களைப்பின் போக்கின்றது. ஓஹோ, சூப்பர். சுதந்திரமா? எங்கிருந்து தொடங்கலாம்? வாவ், அது எரிஞ்ச பாப்கார்னா? இங்கே எனக்கு அப்படி ஒன்றும் வேண்டாம். இப்போ அதை மேசையிலிருந்து துடைத்து விடுவோம். அதை தொட்டு பார்க்கவே நினைக்கல. சரி, நல்லா இருக்குது. ஓ, அந்த பச்சை பாப்கார்னை நான் முயற்சிக்க விரும்புறேன். இது ருசி இருக்குது. முயற்சி செய்யலாம். எவ்வளவு வெறுப்பாக இருக்கிறது. இது ப்ரோக்கோலி சுவை போல உள்ளது. இதை நீக்குங்கள். அப்படியா ருசிகரமாக இருக்கும். இது வகுப்பு பூ மச்சு முளைத்து அங்கே இருப்பது போலதானே. நல்ல குளிர்ச்சி. வாருங்கள், இப்போது முயற்சிப்போம். ரொம்ப ரசிக்கத்தக்கது. சமையல்காரர், நீங்க தான் வெற்றியாளர். கண்மணி. ஆஹா, எனக்கு ஒரு சிறிய பகுதி சாக்லேட் இருக்கும். அதுக்குள்ளீர்கள். எத்தனை பெரிய சாக்லேட் தொகுப்பு பாருங்களேன். ஓ, குவெண்டின் வாய்க்கு நீர் ஊறியது. மைலி, நீ யாரமா தொடங்க விரும்புகிறாயா? நிச்சயமாக. நன்றி நண்பர்களே. என்னவளோ அழகி. முயற்சி செய்வோம். ஓ, எவ்வளவு சுவையாக இருக்கிறது. எனக்கு பிடித்திருக்கிறது. சூப்பர். ஆஹா, சோடரான சுக்ஸ். சாக்லேட் ஏற்கனவே முடிந்து விட்டது. ஆஹா. இப்ப நீ குவெண்டின். தெரிஞ்சே இருக்குது. சாக்லேட் அருமையாக இருக்கிறது. தடுத்து நிறுத்தாமல் அதை சாப்பிட விரும்புகிறேன்.
எப்பனாயிலும் இன்னும் 2 குச்சிகள் இருப்பது நல்லது. ஓ, 3வதும் இருக்கிறது. மைலி, இனி என்ன செய்கிற? ஐயோ, நீ என்னுடன் பகிர்ந்து கொள்வதில்லை. அமைதி. ஓ ஆம் சரி வெளிப்படியா வாங்க. நீங்கள் மிகவும் தாராளமாக உள்ளீர்கள். ஏய், என்ன? என் பல்கோல்கள் என் கைகளில் உருகிவிட்டன. ஓ, இல்லவே. நன்றாக செல்லலாம். நான் இல்ல. இனிப்பு என்றால் என்ன? நல்லா இருக்குது. எனக்கு இது பிடிக்கிறது. சுவையானது. ஓ ஷீலா, நீ ஏதாவது சுவாரஸ்யமான யோசனை கொண்டு வந்து விட்டாயா? ஆமாம், நான் ஒரு சாக்லேட் வீடு அன்று கட்டினேன். நானும் அவற்றை விரும்புகிறேன். ஏய், என்ன செய்யற? என் வீட்டுக்கிட்ட எதுவும் செஞ்சாதே. ஏன்? நண்பர்களே, நிறுத்துங்கள். ஆமா, இது சுவையானது. எனக்கும் ஒத்துக்கிறேன். ஐயோ, என் அனைத்து சாக்லேட்டும். ஆஹா, மிகவும் நன்றாக இருக்கிறது. என்ன செம்மருசி. ஆமாம். ஓஹோ கடவுள், என்ன சிறிய உருளைக்கிழங்கு சிப்ஸ் பாக்கெட். நான் சராசரி அளவு எடுத்துக்கொண்டேன். இப்படி இக்குட் செஞ்சு நாம இது வெஸ்ட். அத பாருங்க, என்ன சுட்டு பாருங்க. கனவு காணுகிறேனா? இது மிகப்பெரிய பிராங்கல்ஸ் பாக்கெட். ஓ ஹாஃப். வா, நீ தொடங்கி. ஷீலா, சரி, நான் அணுகுவேன். முழுசாவே போய் அந்த ஒய்டியஸ் மாம் ஃப்ரையல் அனைத்து சிப்ஸ்களையும் சாப்பிடவும். குவெண்டின், இது மைலின் முறை. ஓ ஆம், எனக்கு சீஸ் சிப்ஸ் மிகவும் பிடிக்கும். சிறந்தது. வாவ், என்னமும் அதை பார்த்தாயா? அவள் எப்படி அதை செய்தாள்? சரி, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு சிப்ஸ் பிடிக்குமா? என்ன? இல்ல. ஓ, இங்கே இருக்கின்றன. அருமை, அவற்றை பரிசோதிப்போம். அந்த இளஞ்சிவப்பு நிறத்தை பாருங்கள். ஓ ஆமாம், மொறுமொறுப்பானதும் குளிர்ச்சியானதும். இது மூவும் பிடிக்கும். போனது. ஏய், நீ யூட்டிலைஸ் பகிருங்கள். ஆனால் உங்களுக்கே ஒரு பாக்கெட் உண்டு. அசிசியா சொல்றேன். பாப்போம். அந்த கடிதம். ஸோ நம்ம பிளாக் யூஸ் பண்ணலாம். அப்போ மன்னிச்சு ஷூ, என் பிரிங்கிள் சிப்ஸ் தயவு செய்து முயற்சிக்கலாம். அவைகள் ரொம்ப சுவையாக இருக்கின்றன. இந்த சிப்லெட்ஸ் மிக பெரியது. ஆமாம், தொடர்வோம். ஓ, அது என்ன? எனக்கு என் ஸ்ட்ராபெரி ரொம்சை கடவுள் அதிகமாக பிடிக்கும். ஓ ஓ என்ன நடக்குது? ஓ மோர்ச். எனக்கு அதே வேண்டும். ஓ, ஒரு சிபிள் முடிச்சிட்டேன். சிறந்தது. இன்னொன்னுக்கு போகலாம். நல்லா கிரிக்கெட். Korea sorcerer, but ஓ ஆம், மற்றவை சரி. Unbrim Sorcerotin. ஓ, என்டிஸ் எக்ஸ்ட்ரா அளவு ஸ்வீட்ஸ் மட்டுமே இருக்காடு. அது அவஸ்தை. என் வாழ்க்கையில் அனைத்து இனிப்புகளையும் பார்த்துள்ளேன், ஆனால் இவ்வகை பெட்டி ஒருபோதும் பார்த்ததில்லை. அருமை. எனது வாளி எப்படி உள்ளது? உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? எனக்கும் பிடிக்கும். குவெண்டின், நீங்கள் தொடங்குகிறீர்கள். மணி, நான் முயற்சிப்பேன். ஆமா. ஓ, நான் அதை கீழே விட்டேன். நீங்க ஏங்கடா சிரிக்கிறீங்க? அப்படித்தான் நம்மிடம் முயற்சி செய்யலாம். பேக்கேஜ் சாப்பிட முடியாது. ஏ, என் பக்கம் கழிவுகளை போடாதே. இப்பது என் முறை. ஆம், மிகவும் முறுக்கலும் இனியதும், மேலும் சாக்லேட்டுடன். அருமை. இந்த கண்டிகள் சூப்பர். நான் அவற்றை அனைத்து நூடில்களுடனும் மகிழ்ச்சியுடன் முயற்சிப்பேன். அதை பாருங்கள், என்ன ஒரு சுழலும் மீதிர் மற்றும் மால்டீசர் நூடில்கள். ஆஹா, நான் இதற்கு விரும்புகிறேன். காத்திரு, எனது வாளை எங்கே? குவெண்டின். சரி, ஆமா. நான் நினைச்சுக்கிட்டேன்.
உங்கள் பக்கெட். ஆமாம், அவள் மோசமான மனநிலைக்குள் இருக்கிறாள் போல் தெரிகிறது. அது என்ன? யார் எரிகிறார்கள்? வா, அந்த போக்கை நிறுத்து மைலி. ஓ ஓ நான் சாப்பிடுவதை நிறுத்த முடியவில்லை. ஓ, இங்க எல்லா நூடுல்ஸும் மால்டீசர்களும் இருக்கின்றன. அவற்றை சாப்பிட முயலாதீர்கள். இது எனது. வப்படரியமாக சிறிய பாக்கெட் டெரிடோஸ். சரி, என் பக்கம் சராசரி அளவே. ஆனால் இது காய். ஓஹோ, பெரிய அளவிலான அவை சூடாகவும் இருக்கிறது. உன் வரிசை மயிலே. ஆம், சூடாக இருக்கக்கூடாதுன்னு நம்புறேன். காரம். ஓஹோ, சரி சரி, மன்னிக்கவும், கேட்கவே வேண்டாம். அடுத்தவர் யாரு? இந்த சந்தை கம்பைகளுக்கு பட்டு காரமா இருக்குது. ஆனா நானு பாலை குடிச்சு அத சரியாக்குறேன். அப்படிதான். சரி, சிறப்பு. பாருங்கள், சாதாரண ஸ்டெப்ஸ். அது என்ன? நீங்களும் அதை குடிக்கணும். நல்லா பண்ண தெரியுமா? அரையோ வா, பால் மிளகுடன் நல்ல சேர்க்கை அல்ல. நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா? ஆமா, இந்த சிப்ஸை சாப்பிட நான் ஏற்கனவே பயமாக உள்ளது. அது ஆபத்தானதாக இருக்கும் போல, ஆனாலும் ருசியானதாக இருக்கும். மிளகாய் தணியாமல் சாப்பிட்டு கொண்டே இருங்கள். சரி, வாருங்கள் வாருங்கள் குயின்டின், நீங்க முடிக்க முடியும். ஆம், கிட்டத்தட்ட வந்துச்சு. சூப்பர். பேர்ல ஒரு மாதம் தீ பற்றியது நேரடியாக. எங்கு தொடங்குவது? அதை சரி, நான் என் வீட்டை சிவப்பு வண்ணத்தில் வைக்க வேண்டும். எனக்கு இங்கு ஒரு சிறப்பு ஸ்பான்ஸ் இருப்பது நல்லது. இந்த காலடி சுவடுகள் கல்லாதுகளில் போல் இருக்கிறது. நான் வித்தியாசமான வடிவமைப்பை பெறுவேன். பெண்கள் பொறாமைப்படுவார்கள். இன்னும் கொஞ்சம் இருப்பதால் அருமை. பாருங்கள், உங்களுக்கு எப்படி இருக்கின்றது? என் வீடு சரியானதாக உள்ளது, என்னை போலவே. ஓ, எனது விளையாட்டில் இப்படித்தான் நிறம் சேர்க்க மறந்துவிட்டேன். என் வீட்டை சுற்றி புல்வெளியால் அலங்கரிப்பேன். ஓ வெயிட், ஒரு வட்ட சாளரமா? அது என் ஸ்டைல் இல்லை. இது மிக்க மேல் சதுரம். எப்படி சாப்பிட எல்லாரையும் பிடித்து போகிறேன். எனக்கு எது வேவுங்க? ஆமாம், மிக குளுமையானது. ஹூ, மாடியில் என்ன தவறு? கடல் அலை வண்ணமா இருக்கு. அதனால இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வோம். ஏன், இது எளிதல்ல. ஆனால் நான் இன்னும் முடிக்கவில்லை. ஓ, இது போலவே இப்போ அதுவும். நான் ஒரு குளிர்ச்சி கூரை உருவாக்கலாம். ஓ, அது இன்னொரு விஷயம். எவ்வளவு பிரகாசமன்கிறாள். இது கவனா இருங்க. என் கையில் இன்னும் ஸ்டிக்கர்களும் உள்ளன. இது ஒரு குளிர்ந்த யோசனைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆமா, நான் வேறு யோசனைகள் எதையும் செய்யல. இப்ப நான் இங்கே ஒரு பிளாஷ் லைட்டை சேர்க்க போறேன். என்பது ஒரு செங்கல் புகைக்குழி. நான் உங்க கவனத்திற்கு கடந்து வாவ், கேன் தன் முழுவதும் செய்தான் போல. நானும் ஏதாவது செய்ய வேண்டியுள்ளது. முதலில் எனக்கு ஒரு கலைஞர் ஆடைகள் தேவை. நீ எப்படி இருந்தால் அற்புதம். சரி, நான் எந்த நிறத்தை தேர்ந்தெடுப்பேன்? இந்த நிழல் நல்லது. வேலைக்கு வாங்க. அபாசனுக்கு ஒன்றை வேண்டும். வரைவே இது போல அருமை. நான் கூடவே அதே நேரத்துல கூரை வாசிப்பேன். எனக்கு அதுதான். இப்போது நான் மாற வேண்டும். தோட்டக்காரரின் உடையில் அழகான ஐவி இங்கே வளரட்டும். ஆனால் இதற்கு தண்ணீர் விட வேண்டும். டாட்டா. அற்புதமாக இருக்கிறது. இந்த பூக்களை பாருங்கள்.
இப்போது எனக்கு சிறந்த வாசனை இருக்கிறது. இது அற்புதமாக உள்ளது. கூரை மட்டும்தான் மீந்துள்ளது. என் நறுமணம் அலங்காரத்தின் முக்கிய அம்சமாக ஆகும். ஓஹோ, நான் விழுந்து கொண்டிருக்கிறேன். ஆப்ஸ், நான் சரியா இருக்கிறேன். பரவாயில்ல, எனக்கு ஒன்னும் அழுக்காகவும் இல்ல. ஓ, அந்த வீடு அழகா மாறிட்டது. அமைதி. Haswarar, na risway kalsipus narsek is natum anam angusimesime. Carphone bite from white cars to hold and fred commutes, sticky fruits and mudas. Daisan berika bizim beriksigla abay. ஹலோ, அது அருமை. Engasi zambringala, sasnas visam. Sana pusagam inga. Transhem namadvam sanapod illai. Didirana jambisugalai arika. Enakku irulin sevagar. பசுக்களை உருவாக்குங்கள். கவலைக்கான நன்றிகள் அம்மா. எனக்கு அதுவே தேவையில்லை. சரி, ஆனாலும் இங்கே சந்தியிலியர்கள். இது உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது மிஸ்ட்ரஸ்? ஜன்னலை இங்கே தொங்க வைக்கவா? பக்கம் முட்டாள். போலாமா? அசியம். நீங்கள் மிகச் சிறந்தவர். நீங்கள் அவற்றை சாப்பிடலாம் மாம்பழக்கண். ஓ, நன்றி. அவை எனக்கு மிகவும் பிடிக்கும். சுவை. Pusmaila sabale zinda pray போயிருக்கலாம். என் வீட்டை புத்துணர்ச்சி பெற வைக்கவும் வவ்வால்களை சேர்க்கவும் நேரம் வந்துவிட்டது. செயல்படு, இந்த சுவர்களை அலங்கரிக்கவும். ஆரும் யூரா கார்த்தி என்பது முடிஞ்சிச்சு. ஆமாம், நன்றி டிங். இது நல்ல யோசனை. இது சீனர். கம்சனவச ஃபன்ஸ் பென்ஸ் போயிட்டு மாந்தால் நிலத்தின் அலங்காரம் செய்ய வேண்டும். காஷரன் சிறனன் மற்றும் முன்னோர்கள் அடக்கம் செய்யப்பட்ட கல்லறையுடன் கல்லறை. இதற்கு மேல் என்ன இருக்க முடியும்? அற்புதம். Orzudiolngam Burrito. Where has the martyr? இப்போது நான் சந்தோஷமாக இருக்கிறேன். இவை உண்மையான திரிகள். வா. ஏய், அனுமதி இல்லாமல் நுழைய வேண்டாம். ஐயோ, என்னை காப்பாத்துங்க. நீ என்ன ஃபேவரட்ஸ்னாய்? ஓ, நான் அர்த்தம் பண்ணல. புதன்கிழமையின் சக்கரம். நான் என்னோட வீட்டுக்கு போறேன். ஆமா, இந்த ஆள் ரொம்ப நகைச்சுவையானவர். இந்த டெக்கார் ஃப்ரீலோ பயங்கரமாகவும் இருண்டதாகவும் இருக்கிறது. வேறொன்றை யோசிப்பேன். ஓ, என்னால் நினைக்க முடிகிறது. இங்கே மணல் இருக்கட்டும், பாருங்கள். இது ரொம்பவும் மிருதுவாகவும் இனிமையாகவும் இருக்குது. இதுவே நமக்கு இங்கே தேவையானது. நான் இன்னும் கொஞ்சம் சாப்பிட போறேன். மற்றும் இன்னும் கொஞ்சம். இப்போது அற்புதம். Andres. Say what is sort of saying to the trivia into your answer from a lay. Dumbele. Oh, how do I introduce today? Wow! அட்டையா இருக்கிறது. நான் கடற்கரையில் இருந்தது போல அங்கே ஒரு லான்ச்சும் ஏற்ற உடையும் மட்டுமே இல்லாமல் இருக்கின்றன. உங்களுக்கு எப்படி இருக்கிறது? வாவ்! தென்னம்பாலை. எனக்கு தேங்காய் தருவாயா? நன்றி. என்ன ஒரு தெய்வீக வாசனை. நான் தேங்காய் பாலை காதலிக்கிறேன். ஆஹா, நானே அவிழ்ச்சி வழக்கம் புக்க வரறம். இப்போ சற்று ஓய்வு பெறலாமே. நான் முடித்து விட்டேன். என் வீட்டின் வெளியே அழகிய தோட்டத்தை பார்த்து மயங்கி போயிருக்கிறேன். அந்த தான் வடிவமைப்பு. என் மைதானத்தை ஒப்பனை செய்யவும் விரும்புகிறேன். என் முள்ளங்கி எங்கே? போவது போகலாம். நன்றாக இருக்கிறது. அது என்ன? நீங்கள் என்னுடைய சொத்தில என்ன செய்கிறீர்கள்? எல்லாம் தெளிவாக இருக்கிறது. இது பயமில்லை.
ஆம் திரும்பவும் குறைச்சி வந்துடல. ஏ குச்சி, இங்கு வா. இது உன் புதிய நண்பர். வா, இங்கே உங்களுக்காக. வாருங்கள், நண்பர்களாக இருங்கள். ஓ, புதர் முழுமையாக வளர்ந்திருக்கிறது. நாம் அதை வெட்ட வேண்டும். நான் ப்ரூனர் வைத்திருப்பது நல்லது. அருமையான வேலை. விடுகிறேன். வெட்டியை இடுவதற்கு மட்டுமே மீதமாக உள்ளது. இது என்ன? நான் இதை பழக முடியவில்லை. ஆம், நான் என் முழு சக்தியையும் பயன்படுத்தினேன். ஆஹா, நடமாடுவோம். புதன், வாங்க. ஒரு பொழுதுபோக்கு மாசமேக்கஸ். என் பாடமில்லாவிருந்து அலங்கரிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. மஜிகை ஒழுங்கை மீட்டெடு. ஆனால் நான் கருமையாக ஆக காரணம் எல்லாம் எப்பா பண்ணீங்க? பெட்டிக்கு போய் விடுங்க. மற்றும் ஒரு சகோதரர் ஏதையோ ஒன்று இழந்துவிட்டது. நான் மறந்துவிட்டேன். மச்சம், நான் எனக்கு ஒரு பெட்டியை வைக்கிறேன். அது சார்ந்த சடங்குகள். நான் டைனோசர் கால் பொத்தானாலான தண்டு ஒன்றின் மேல் இருக்கிறேன். பார்த்து பாருங்க. என் பாட்டி எனது மற்றொரு புகைப்படம். Safin Centers for Warjalam Naya and Reparo. Bravo. But when Gary stirs at the matamart lake, there's mint in my nostrils in a bobby crowd. Nurse errors selling to patient bell. Burst my sherry spike. வாவ்! வென்ஸ்டே தனது வீட்டினை உள்ளே சேர்த்து விட்டாளா? என்னை பற்றி என்ன நினைக்கிறாய்? தொடருங்கள். கேன், நானோ வெள்ளை நிறமா, ஆனால் இது மிகவும் அதிகமாக தோன்றுகிறது. அது போதவில்லை. சுவற்றை அலங்கரிக்க வேண்டும். நான் கடலோர நிறத்துடன் தொடங்குகிறேன். அது ஊக்கத்தை தரும். மண்டு பழுப்பு மற்றும் இயற்கையிலே பச்சை நிறத்துடன் நன்றாக சேர்க்கிறது. அப்படியே. வாவ், அது அருமை. இது மிகப்பெரிய சுவாரஸ்யமான வீடு. திரை 15 வீற்றிருக்கும். ஆட்ஸ்மின் மைக் நார்க் வண்ணமாக ஏதாவது மென்மையான மற்றும் இனிமையானதை பொருத்துவது அவசியம். சூப்பர். பிசினஸ் தங்களை ஒரு சோஃபாவை இட போகிறோம். பேரல்ல, மெயினிலே நடுவில் இருக்கிறான். அதனால் அவர் சமச்சீராக இருப்பார். இங்கு கை மேசைகள் உள்ளன. ஆமா, பார்பி என்னை சந்திக்க வரும்போது அதை விரும்புவாள்னு நினைக்கிறேன். குளிர்ச்சியான யோசனை. இப்போது என் சேகரிப்பிற்கு இடம் இருக்கிறது. இனி ஒளி. என்னுடைய வீட்டுல ஒரு ஜோடி விளக்குகள் ஆறுதல் மற்றும் வெப்பத்தை உருவாக்கும். வடிவமைப்பு. இது போன்ற வீட்டுல ஒரு காப்பி அருந்துவது நல்லது. ஏற்றுக்குவேனவே எல்லாரும் கான்ஃபிடென்ட்களை முடிச்சிட்டா. பைசான இன்சிஸ்ட் பிடிக்கல. நான் அதை சாஸ்திரமாக சரி செய்ய வேண்டும். ஓஹோம், நான் என்ன செய்யலாம் என்று அறிவேன். மூப்பாப்பி மாதிரி மெல்லிய இள நடந்தனை. ஓ, எல்லோரும் பகன் கும்பிட போகிறார்கள். எனக்கு இது வந்திருக்கிறது என்று தெரிந்தவுடன் சில சற்று பயம் கொடுக்கும் யுக்திகள் கொண்ட கத்திகள் உபயோகித்து சுவரின் மேல் இவை அழகிய அடிகள் பிரகாசிக்க காத்திருக்கிறது. அவர்களுடைய உதவியுடன் நான் செய்ய போகிறேன். தயார் வேணா? எனக்கு மிகவும் பிடிக்கும். ஓ, அவ்வளவா கேன். இதை எனக்கு கொண்டு வர முடியுமா? உங்கள் ஃபீஸல் ஃபர்பி உங்களுக்கு ஏதும் மிகவும் நன்றி. நல்ல வேலை. சரி, அது பத்தி பேசாதீங்க. ஓ, சிரிஞ்சு கொண்டியா? என் வீட்டின் முக்கிய அலங்காரம் மிகச் சிறந்த கண்ணாடியாக இருக்கும். மைக்ஸ், லரேன். ஓ, கேன், இது நீங்களா? கெஞ்சினை மூலையில் வையுங்கள், தயவு செய்து.
துவேவாசா சரியா என் செல்லமே என் மஞ்சள் ஓட்ஸ் இருக்க போகிறது Ellery Eichmann China, and she's second cheer again. Star single side in Priscilla Ulen, Mati Openacle Massile Ulena. சேரவும் குளிர்ச்சி. நான் விளக்கை இயக்கினால் எனது தோழிகள் உற்சாகமடைவார்கள். Emetimment, rice sandwich, like crackers, suppers, the sun frontier. லா 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 ஆஹா இது என்ன கேன் பார்பிக்யூ வைத்திருக்கிறாரா வாவ் ஹூரே அவை கிட்டத்தட்ட முடிந்து விட்டது. நான் அவற்றை புரட்ட வேண்டியிருக்கிறது. ஓ ஹலோ பார்பி வான் சென்று மேலா ஓ நன்றி மகிழ்ச்சியுடன் And the burger, Ndove. And curry receiving புதன்கிழமை உங்களை அழைக்கின்றோம். வேண்டாம் நன்றி. என்ன இது விஷயம் சரி பரவாயில்லை. இந்த வாரம் ஹூரே அண்டை வீட்டு விருந்து. இதோ உங்க புர்கர். இது ரொம்ப சுவையாக இருக்கு. நான் முயற்சி செய்தேன். உங்களுக்கு இது எப்படி பிடிக்குது? இது உண்மையில் ருசியானது. வா சாப்பிட்ரு பெண்ணே.